உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வழி நெரிக்கப்படுகிறது. நல்லா என் மகனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. எதுக்கு என்னப்போ புத்தகம்னா இது படிப்பா, எதை படிக்கிறோ இல்ல இந்த புத்தகத்தை படிப்பா? அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் முதல் பாடம். அதுக்கப்புறம் அவன் படிப்பான், அவனுக்கே தோணும். ஒரு காலம் வரும் இங்கிலீஷ் படிச்சவனா தனி தீவுல ஒண்டி விட்டு வந்துருவேன். என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. அப்ப போனா வள்ளியின் மணாளனே போற்றி சொல்றாங்களே, என்னை பார்த்தா நம்ம வந்து தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கிறோம். அவன் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் வெளிநாட்டிலையும் போய் தமிழ் தான் பேசுறான். அப்ப அவனை நானே கைவிட்டு நான் அவனை நிராகரிச்சா அப்புறம் யாரு தான்? நான் கேக்குறது என் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சன். இங்க இருக்கிற இஸ்லாமியங்கிறவன் யாரு? முதல்ல பூரா என் சொந்தக்காரர். இளையாங்குடி புதூர் கீழக்கரையில் இருக்கிறவன் யாரு? காயல்பட்டினத்தில் இருக்கிறவன் யாரு? எல்லாம் என் உறவினர். கன்னியாகுமரி நாகர்கோயில் இங்க இருக்கிற கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கவன்லாம் யாரு? எல்லாம் என் ரத்த என் இன சொந்தங்கள். நீ அவனை வெளிநாட்டான் இங்க என்ன வேலை? பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்ல வேணா? இது எப்படி ஒரு இதை வச்சு சாதி மதத்தை வச்சு தமிழர்களை இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். நீங்க சொல்றீங்க வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க முஸ்லீமே நீங்க எப்படி தமிழர் ஆயிருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தான் இருக்க தமிழரா? உருது பேசுற முஸ்லீம் என் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க. உருது பேசுற முஸ்லீமே உருது பேசுற முஸ்லீமாவே தான் ஏற்கிறோம். அவரை தமிழரா ஏன் ஏற்கணும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் தன்னை தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை தமிழரா ஏற்க முடியாது. அரேபியால பிறக்கிற நபிகளை நீங்க எப்படி வழிகாட்டியா ஏக இறைவனின் தூதரா நீங்க ஏற்றீங்க? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் வந்து மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அத தெரியாம நீங்க வந்து மீளணும் அப்படின்னு மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு. வா திருப்பி வா. காட்டுமராணித்தனமா நீ போறான்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களை 2 தாடைக்கு இடையில இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே. நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்குல மேல ஏற்றி குத்து நான் பாத்துக்கிறேன். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய் வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவனா அவ்வளவுதான் வலிக்கும், அடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆயுதத்தை வச்சிருக்கான், அவ்வளவு நேரா வச்சிருக்கிறிய வேலாயுதம் சூலாயுதம் அகில உலகத்தையும் காத்து இருக்கிற லோக மாதாங்கிறாங்களே. கையில ஒரு வேலை கொடுத்து இது பெரிய சக்தி வேல், இது ரொம்ப பலம் வாய்ந்தது, இதை வச்சு அவனை அழித்து வாடான்னு சொன்னது யாரு? முதல்ல என் முப்பாக்கன் முருகனின் வேல், ராவண பெரும்பாக்கனின் போயிட்டான கிருஷ்ணா கிருஷ்ணா குடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவேங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கோ கூப்பிடுறாங்க. உண்மையிலேயே அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி அடிக்கணும். நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரை அவன் வந்து சொல்லல ஆபத்து வர இடத்துல இல்ல நான் வந்து அவதாரம் எடுப்பேன். அது மாதிரி இது ஒரு அவதாரம். அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் மாயோனுடைய வாரிசு. நான் வந்து